Hello everyone, welcome to Developers Life. I am Sena. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா FII பையிங் பென்னி ஸ்டாக்ஸ், அதாவது லாஸ்ட் குவார்ட்டரில் FII வந்து என்னென்ன ஸ்டாக்ஸ் வந்து அக்வயர் பண்ணியிருக்காங்க, அதாவது ஹோல்டிங்கை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ இந்த கேட்டகரி பார்த்திங்கன்னா பென்னி ஸ்டாக்ஸ் கீழே வருது. நிறையா ஸ்டாக்ஸ் அவங்க வந்து வாங்கியிருக்காங்க FII, அதாவது ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல். ஓகேங்களா, வெளிநாட்டு கம்பெனிகள் வந்து இந்தியாவில் முதலீடு செய்கிறத வந்து நம்ம எப்படி சொல்லுவோம்னா FIIன்னு சொல்லுவோம். ஓகேங்களா, ஸோ இவங்க வந்து நிறையா ஸ்டாக்ஸில் வந்து வாங்கியிருக்காங்க லாஸ்ட் குவார்ட்டரில். இப்போ நம்ம பார்க்க போகிறது பென்னி ஸ்டாக்ஸ். இதுக்கடுத்து வரப்போகிற வீடியோவில் வந்து நம்ம பென்னி ஸ்டாக் இல்லாமல் என்னென்ன ஸ்டாக்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படின்ற டீட்டெயில்ஸும் நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஓகே ஃபைன். இன்றைக்கி பார்க்க போகிறது FII பையிங் பென்னி ஸ்டாக்ஸ். ஓகே, நம்ம லாஸ்ட்டாக பார்க்க போகிற அந்த ஸ்டாக்கோட நேம் என்னென்னு கேட்டிங்கன்னா KBC Global Ltd. இதோட ப்ரைஸ், கரண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ₹16.20 வரை இருக்குது. 52 வீக் ஹை பார்த்தீங்கன்னா ₹24.25. லோ பார்த்தீங்கன்னா ₹10.33 வரையும் போயிருக்கு. ஓகேங்களா, ஸோ இதுதான் நீங்கள் கவனிக்க வேண்டியது. அண்ட் பீட்டா வேல்யூ 0.65 இருக்குது. ஓகே ஃபைன். ஸோ இதுக்கு அடுத்து நம்ம பார்க்க போகிற முக்கியமான மேட்ரு என்னென்னா இந்த FIIயோட டேட்டா பாருங்களேன். டிசம்பர் 2020, மார்ச் 2021, ஜூன் 2021, குவார்ட்டர் வைஸாக பாருங்கள் நீங்கள் எப்படி பண்ணிட்டு வந்திருக்காங்கன்னு உங்களுக்கே தெரியும். 3.7, 6.18, 12, 18க்கு போயிருக்காங்க. இந்த டிஃப்ரென்ஸ் பாருங்கள், டிசம்பர் 2021 எப்படி ஏறி இருக்குன்னு பாருங்கள். ஸோ கண்டிப்பாக இந்த ஸ்டாக்ஸை வந்து நம்ம வந்து ஒரு லாங் டேர்முக்கு இதை கன்சிடர் பண்ணலாம். அதாவது லாங் டேர்ம் கூட வேணாம், சொல்லப்போனால் ஒரு 4 மாதம் இல்லை 5 மாதத்துக்கு இதை வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணலாம் இந்த ஸ்டாக்கை. ஸோ அதுதான் நீங்கள் கவனிக்க வேண்டியது விஷயம், இந்த KBC Global Ltd. ஓகேங்களா, அதுக்கடுத்து என்னோட கேட்டகரியில் 5th பொசிஷனில் உள்ள ஸ்டாக்கோட நேம் என்னன்னு கேட்டிங்கன்னா NHPC Ltd. இதோட ப்ரைஸ் பாருங்கள் ₹30.15 இருக்குது. 52 வீக் ஹை பார்த்தீங்கன்னா ₹37 வரையும் போயிருக்கு. லோ பார்த்தீங்கன்னா ₹23 வரையும் போயிருக்கு. அதுக்கடுத்து இதோட பீட்டா வேல்யூ 0.70 இருக்குது. ஓகேங்களா, ஸோ இதோட வால்யூம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல வால்யூமாக தான் இருக்குது. ஓகேங்களா, இந்த NHPC இதோட FII டேட்டா பார்த்தோம்னா டிசம்பர் 2020 பார்த்தீங்கன்னா 3.98 இருந்தது. செப்டம்பர் 2021 பார்த்தீங்கன்னா 5.6 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. பாருங்களேன், இங்கே 3, 4, 4.29, 5.6 அண்ட் 5.59. ஸோ இதையும் கொஞ்சம் ஓரளவு கிராஜுவலாக இன்க்ரிமெண்ட் பண்ணிட்டு வந்திருக்கு FII, அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கிட்டு வந்திருக்காங்க. ஸோ இப்போதைக்கு லாஸ்ட்டாக உள்ள டேட்டா தான் நம்ம முக்கியம். டிசம்பர் 2021 5.59 இருக்குது. ஸோ கண்டிப்பாக இது ஒரு நல்ல வளர்ச்சி கொடுக்கும் அப்படின்றத நம்ம எதிர்பார்க்கலாம். இதோட பை அண்டு என்ட்ரி, ஸ்டாப் லாஸ் எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம வந்து சேட்டில் பார்க்கலாம். ஓகேங்களா, ஸோ அதுக்கடுத்து 4th பொசிஷனில் உள்ள அந்த ஸ்டாக்கோட நேம் என்னென்னு கேட்டிங்கன்னா ரயில் விகாஸ் நிகாம் லிமிடெட். இது IPO வந்த போல் இது எனக்கு அலோகேட் ஆகிருந்துச்சு. ஒரு 8,000 ப்ராஃபிட் கொடுத்துருந்துச்சு ரயில் விகாஸ் நிகாம் லிமிடெட். ஓகேங்களா, இதோட ஓப்பன் ப்ரைஸ் பாருங்கள் ₹35.50. 52 வீக் ஹை பார்த்தீங்கன்னா ₹44.80. அண்டு 52 வீக் லோ பார்த்தீங்கன்னா ₹26.35 வரையும் போயிருக்கு. பீட்டா வேல்யூ 0.91 இருக்குது. ஓகேங்களா, இதோட வேல்யூ நம்ம வந்து ஓரளவு அதிகமாக தான் இருக்குது. ஸோ இதை நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். இதோட FII டேட்டா பார்த்தோம்னா டிசம்பர் 2021 பார்த்தீங்கன்னா 0.31 இருந்தது. டிசம்பர் 2020 டிசம்பர் 2021 பாருங்களேன், 2021 0.86 கொஞ்சம் ஓரளவு இன்க்ரிமெண்ட் பண்ணியிருக்காங்க. இதில் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா பட்ஜெட் வேறு வந்திருக்கு, அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. ரயில்வே சம்மந்தமான ஆர்டர்ஸ்லாம் இவங்களுக்கு கிடச்சிச்சின்னா இதில் ஒரு நல்ல ஏற்றம் கொடுக்கும்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா, அதுக்கடுத்து 3வது பொசிஷனில் உள்ள நம்ம ஸ்டாக்கோட நேம் என்னென்னு கேட்டிங்கன்னா லெமன் ட்ரீ ஹோட்டல்ஸ் லிமிடெட். ஸோ நிறைய பேருக்கு தெரியும் இந்த ஸ்டாக்ஸை பற்றி. ஸோ இதோட ஓப்பன் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ₹51.15 இருக்குது. 52 வீக் ஹை பார்த்தீங்கன்னா ₹59.90 அண்டு லோ பார்த்தீங்கன்னா ₹27 வரையும் போயிருக்கு. ஓகேங்களா, இதோட பீட்டா வேல்யூ 1, இது கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும். ஓகேங்களா, இதோட வால்யூம் பாருங்கள், இது நம்ம பார்த்த ஸ்டாக்ல இதோட வால்யூம் வந்து நல்ல அதிகமாக இருக்குது.
ஓகேங்களா? ஸோ இதையும் நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். இதோட FI அண்ட் DA டேட்டா பார்க்கலாம். டிசம்பர் 2020 பார்த்தீங்கன்னா 22.5லேருந்து இப்போ டிசம்பர் 2021 22.18 வந்து இன்க்ரிமெண்ட் ஆயிருக்கு. ஸோ ஓரளவு கிராஜுவலாக மெயின்டைன் பண்ணிட்டு வந்திருக்காங்க. செப்டம்பர் குவார்ட்டரில் மட்டும் கொஞ்சம் குறைச்சிட்டாங்க. ஸோ மறுபடியும் இதை இன்க்ரிமெண்ட் பண்ணிட்டாங்க. இதோட பை என்ட்ரி அண்ட் ஸ்டாப் லாஸை நம்ம சார்ட்டில் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ அதுக்கடுத்து ஒரு செகண்ட் பொசிஷனில் உள்ள முக்கியமான ஸ்டாக்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா GMR இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லிமிடெட். இதோட ஓப்பன் ப்ரைஸ் பாருங்கள் 44 ரூபா 15 பைசாவில் இருக்குது. 52 வீக் ஹை பார்த்தீங்கன்னா 49 ரூபா 15 பைசா. லோ பாருங்களேன் எங்கே போயிருக்குன்னு 22 ரூபா 50 பைசா வரையும் போயிருக்கு. ஓகேங்களா? இதோட வால்யூம் நல்ல வால்யூம். ஓகேங்களா? கிட்டத்தட்ட 12 லட்சத்துக்கு மேலே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ இதோட பை அண்ட் ஸ்டாப் லாஸை நம்ம சார்ட்டில் பார்க்கலாம். இதோட FI டேட்டா பார்த்தோம்னா 2020 பார்த்தீங்கன்னா 2020 பார்த்தீங்கன்னா 21.66 இருந்தது. டிசம்பர் 2021 28 வந்து கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஓகேங்களா? 21% இருந்துச்சு, 23% மாறினுச்சு, 25 மாறினுச்சு, 26 மாறி இருக்கு, இப்போ 28 மாறிருக்கு. ஸோ நீங்கள் உங்களுக்கே தெரியும் இவங்க வந்து எங்கேயுமே குறைக்கல. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றிட்டு வந்திருக்காங்க, கொஞ்சம் கொஞ்சமாக கிராஜுவலாக ஏற்றிட்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக இந்த ஸ்டாக்ஸ் ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும்னு நம்ம எதிர்பார்க்கலாம். இதோட பை அண்டு எக்ஸிட்டை நம்ம சார்ட்டில் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ அதுக்கடுத்து என்னோட கேட்டகரி படி ஃபஸ்ட்டு பொசிஷனில் உள்ள அந்த ஸ்டாக்கோட நேம் என்னென்னு கேட்டிங்கன்னா TV18 Broadcast Ltd. இதோட ஓப்பன் ப்ரைஸ் பாருங்கள் 65.65 பைசாவில் இருக்குது. 52 வீக் லோ பார்த்தீங்கன்னா 67 ரூபா 85 பைசா வரையும் போயிருக்கு. 52 வீக் ஹை லோ பார்த்தீங்கன்னா 26 ரூபா 25 பைசா வரையும் போயிருக்கு. ஓகேங்களா? இதோட பீட்டா வேல்யூ 0.97 இருக்குது. இதுவும் வால்யூம் ஓரளவு கணிசமான அளவில் ஜாஸ்தி இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதுக்கடுத்து இதோட FI டேட்டா பார்த்தோம்னா 2020 பார்த்தீங்கன்னா 12.21 இருந்துச்சு. 2021 மார்ச்சில் பார்த்தீங்கன்னா 12.11 கம்மி பண்ணியிருக்காங்க. மறுபடியும் 12.25 கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது 2021 ஜூனில். ஃபைனலாக டிசம்பர் 2021 14% இவங்க வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணியிருக்காங்க. FII வந்து அதிகமாக வாங்கியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம இவ்வளோ நேரம் பார்த்த ஸ்டாக்ஸோட பை அண்ட் எக்ஸிட் இதெல்லாம் பார்க்கலாம் ஒன் பை ஒன்னாக. ஸோ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் வாங்கலாமா வேணாமான்னு. ஸோ நம்ம லாஸ்ட்டாக பார்த்தது என்னென்னா KBC குளோபல் லிமிடெட். ஸோ இது பார்த்தீங்கன்னா இப்போ அந்த வீக்லியில் வந்து ஓரளவு யூட்டர்ன் கொடுத்துருக்கு இந்த இடத்துல. ஸோ வாங்குறா இருந்தால் 17 ரூபா 50 பைசாவுக்கு மேலே போனால் மட்டும் வாங்குங்க. ஸோ அது வரையும் வாங்காதீங்க. ஓகேங்களா? இதை டே டைமாக மாற்றுறேன். ஸோ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் இப்போதைக்கு ட்ரெண்ட் எப்படி இருக்குன்னு. ஸோ இப்போதைக்கு ட்ரெண்டு பாருங்கள். இங்கே இருந்தது 23 ரூபாயில் இருந்தது, ஓரளவு அடி கொடுத்துட்டு மறுபடியும் 20 ரூபாய்கிட்ட போயிருக்கு, மறுபடியும் அடி கொடுத்துட்டு சரியாக இறங்கி இங்கே வரையும் வந்திருக்கு. 16 ரூபா 15 ரூபாய்கிட்ட போயிருக்கு. ஓகேங்களா? இப்போ வந்து ஒரு புல்லிஸ் ஈங்கிள் ஃபில் பேட்டர்ன் மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கு. நான் எக்ஸாக்ட்லி கிடையாது. ஆனால் ஸோ இது நம்ம எதிர்பார்க்கலாம் இது வந்து மேலே ஏறும் அப்படின்னு யூட்டர்ன் கொடுக்கும். ஏன்னா வீக்கிலியில் கொஞ்சம் யூட்டர்ன் கொடுத்த மாதிரி இருந்துச்சு. ஓகேங்களா? ஸோ அப்படி நீங்கள் வாங்குறா இருந்தால் 17 ரூபா 50 பைசாவுக்கு மேலே வாங்குங்க. ஓகேங்களா? ஸ்டாப் லாஸ் என்னென்னா 16 ரூபா 25 பைசா. இதை வந்து பிரேக் பண்ணிடுச்சுன்னா அது டவுன் ட்ரெண்ட் தான் போகும்னு சொல்லலாம் இந்த ஸ்டாக்ஸை. ஓகேங்களா? இங்கே பாருங்கள் மொத்த ஸ்டாப் லாஸே எங்கே இருக்குன்னு பார்த்துங்க. 15 ரூபா 45 பைசாவில் இருக்குது. இது வரையும் நீங்கள் கூட வச்சுருக்கலாம். 15 ரூபா 45 பைசா வரையும் வச்சுக்கோங்க. அடுத்து வாங்குறா இருந்தால் 17 ரூபா 50 பைசாவுக்கு மேலே வாங்குங்க. ஸோ ஓகேங்களா? இதுதான் ரேஞ்சு. ஸோ இப்போதைக்கு இந்த ட்ரெண்டு எதுலையுமே சொல்ல முடியாது, சைடுவேயில் இருக்குது. கொஞ்சம் இந்த இடத்துல யூட்டர்ன் கொடுக்குற மாதிரி இருக்குது, சொல்ல முடியாது. இங்கே பாருங்கள், இங்கே வந்து யூட்டர்ன் கொடுத்துட்டு இங்கே போயிட்டு மறுபடியும் இறங்கிருச்சு, மறுபடியும் யூட்டர்ன் கொடுத்துட்டு இங்கே போயிட்டு மறுபடியும் இறங்கிருச்சு. ஸோ நம்ம சொல்ல முடியாது. நீங்கள் வந்து ஸ்விங்காக கூட இதை வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். மறுபடியும் இங்கே போயிட்டு டக்குன்னு இறங்கினாலும் இறங்கிடும். ஓகேங்களா? KBC குளோபல் லிமிடெட். ஸோ அதனால் இதை நான் லாஸ்ட் பொசிஷனில் வச்சுருக்கேன். அதுக்கடுத்து 5th பொசிஷனில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா NHPC லிமிடெட் இருக்குது. இப்போதைக்கு இதை பாருங்கள், இது வந்து ஒரு ட்ரவுன் ட்ரெண்டை தான் காமிக்குது. கிட்டத்தட்ட இது வந்து கப் அண்ட் ஹேண்டில் மாதிரி தான் ஃபார்ம் ஆகிருக்கு. இங்கே வரையும் போயிட்டு இப்போ இறங்கியிருக்கு. ஸோ இது முக்கியமான க்ரூசியல் இது வந்து இதுதான். இது 30 ரூபா, அதாவது 29 ரூபா 50 பைசாக்கிட்ட வச்சுக்கோங்க. நான் டே டைமை மாற்றுறேன். ஸோ உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? 30 ரூபா இதுதான் வந்து இதோட ஸ்டாப் லாஸ். இதை பிரேக் பண்ணிடுச்சுன்னா அவ்வளோதான் வந்து இறங்க ஆரம்பிச்சிடும். இன்கேஸ் நீங்கள் வாங்குறா இருந்தால் 31 ரூபாய்க்கு மேலே போனால் மட்டும்தான் நீங்கள் வாங்கணும். அது வரையும் வாங்காதீங்க. ஏன்னா இந்த ஸ்டாக்கில் சொல்ல முடியாது.
எப்படி வேணுமாலும் மாறும் இப்போதைக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போதைக்கு ஒரு சைடு வே தான் ஃபாலோ பண்ணுது. யூட்டர்ன் கொடுக்குற மாதிரி சிக்னல் எதுவும் இல்லை. ஸோ இதை நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணுறது கொஞ்சம் நல்லது. ஓகேங்களா? இதில் ரென்கோவில் பார்த்தாலும் நம்மளுக்கு டவுன் ட்ரெண்டாக தான் காமிக்குது. ஸோ இதை பெட்டர் நீங்கள் அவாய்ட் பண்ணிடுங்க. அடுத்து RVNL, ரயில் விகாஸ் நிகாம் லிமிடெட். ஸோ இது ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டாக்கு. கவர்மெண்ட் சம்மந்தமான ப்ராஜெக்ட் இவங்களுக்கு வரும். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெண்டு வந்து டவுன் ட்ரெண்டாக தான் காட்டுது. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா கண்டிப்பாக 33 ரூபா வரையும் போகும்னு நான் எதிர்பார்க்குறேன். இந்த 33 ரூபாயை பிரேக் பண்ணிடுச்சுன்னா நீங்கள் வாங்க வேணாம், கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்கள். அப்படி வாங்க போகிறா இருந்தால் நீங்கள் 37 ரூபாய்க்கு மேலே போனால் தான் வாங்கணும். இப்போதைக்கு இறங்கிட்டு வரனால நம்ம வந்து கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லது இந்த ஸ்டாக்கில். ஓகேங்களா? ஸோ இதை நான் ரென்கோவில் மாற்றி பார்க்குறேன். எப்படி உங்கள் சிக்னல் கொடுக்குதோ இங்கே பாருங்கள், தெளிவாக காமிச்சிருச்சு. நம்ம டவுன் ட்ரெண்ட் நான் போட்ட லைனை கொடுத்துருக்கு பார்த்தீங்களா? இதுதான் முக்கியமான லைன். ஸோ இது வரையும் தொட்டுட்டு மேலே ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்றத நம்ம பொறுமையாக தான் பார்க்கணும். இப்படி வந்திருக்கு, இப்படி வந்திருக்கு, இப்படி வந்திருக்கு, இந்த இடத்துல தொட்டுட்டு இப்படி போகணும், இப்படி 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 போகணும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இப்போதைக்கு வாங்காதீங்க. கண்டிப்பாக இப்போதைக்கு இறங்குன்னு தான் எனக்கு தோணுது. நான் கொடுத்துருக்க வேல்யூ வந்து இறங்குனா வந்தாலும் வரும், இறங்கிட்டே வரும். ஓகேங்களா? ஃபைன். அதுக்கடுத்து நம்ம பார்த்தது வந்து லெமன் ட்ரீ ஹோட்டல்ஸ் லிமிடெட். ஸோ இந்த கொரோனானால ஹோட்டல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அடியாக இருந்துச்சு. அப்போ வாங்கின அடி இன்னும் எந்திரிக்கவே இல்லை சொல்லப்போனால். ஸோ இப்போதைக்கு இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு சைட்வே ட்ரெண்ட் மாதிரி தான் தெரியுது. இதுதான் அதோட முக்கியமான பாயிண்ட்டு. இங்கே வந்து டோஜி கொடுத்துருக்கனால நம்ம வந்து இப்போதைக்கு இதில் இறங்க முடியாது. 58 ரூபா இதுதான் அந்த ரேஞ்சு. டே வைஸில் மாற்றி பார்ப்போம். ஸோ உங்களுக்கு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கா என்னென்னு. இதுலேயும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டவுன் ட்ரெண்டாக தான் இருக்குது. ஸோ லெமன் ட்ரீ ஹோட்டல்ஸை நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், இப்போதைக்கு வாங்காதீங்க. ஓகேங்களா? அடுத்து ரென்கோவில் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஒரு விதமான யூட்டன் கொடுத்துருக்கு இந்த இடத்துல. ஆனால் இது வந்து ஃபால்ஸ் பிரேக் அவுட்டாக கூட இருக்கலாம். ஸோ நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். நான் கொடுத்த லெவலுக்கு மேலே தான் நீங்கள் வாங்கணும். 58 ரூபாய்க்கு மேலே போனால் வாங்க, அது வரையும் வாங்காதீங்க. இது இப்போதைக்கு 43 ரூபா வரையும் வரும்னு நம்ம எதிர்பார்க்கலாம் இந்த ஸ்டாக்கில். ஓகேங்களா? லெமன் ட்ரீ ஹோட்டல்ஸ் லிமிட்டில் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. சொல்ல முடியாது, இங்கே இந்த இடத்துல வந்துட்டு மறுபடியும் யூட்டன் அடிக்கும், மறுபடியும் ஒரு போட்டு இறங்கினா கூட இறங்கிடும். ஸோ இந்த ஸ்டாக்ஸை வந்து நீங்கள் பொறுமையாக இருங்க. வாங்குறா இருந்தால் இதுக்கு மேலே போனால் மட்டும் வாங்கணும். ஓகேங்களா? அதுக்கடுத்து செகண்ட் பொசிஷனில் உள்ள GMR இன்ஃபா ரொம்ப கவனிக்க வேண்டிய ஸ்டாக்ஸு. இங்கே பாருங்கள், இந்த இடத்துல ஒரு ரிவர்சல் பேட்டர்ன் கொடுத்துருக்கு. ஸோ கண்டிப்பாக 48 ரூபா 50 ரூபா போகணும்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இது வந்து நிறைய ஆர்டர்ஸ் இந்த கம்பெனிக்கு வந்துக்கிட்டு இருக்குன்னு நியூஸில் போட்டிருந்தாங்க. ஸோ இப்போதைக்கு இது வந்து ஒரு டவுன் ட்ரெண்டை வந்து தொட்டுட்டு மறுபடியும் ஹை போயிட்டு இந்த இடத்துல ஒரு யூட்டர்ன் மாதிரி கொடுத்துருக்கு. ஸோ இது வந்து இந்த இடத்துல டோஜி விழுந்தனால இது ஒரு சிக்கலான டிசிஷன், நம்மளால் சொல்ல முடியாது. ப்ளஸ் இதோட 9ஆம் தேதி ரிசல்ட் வருது, அது வரை வாங்காதீங்க. அப்படி நீங்கள் வாங்குறா இருந்தால் 44 ரூபா 55 பைசாவுக்கு மேலே போனால் மட்டும் வாங்குங்க. ஓகேங்களா? இதோட ஸ்டாப் லாஸ் எவ்வளோதுன்னு பார்த்தீங்கன்னா 39 ரூபாய்கிட்ட இருக்குது, இவ்வளோ தான் இருக்குது. ஸோ நான் என்ன நினைக்கிறேன், இப்போ ரிசல்ட் வரனால கொஞ்ச நாள் இறக்குவாங்கன்னு நினைக்கிறேன். இப்படி இறக்கிட்டு இங்கே வரையும் வந்தால் வரும், வந்துட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் இப்படி போகிறதுக்கான சான்சஸ் இந்த ஸ்டாக்ஸில் இருக்குது. இப்போதைக்கு இது வந்து டவுனாக தான் இருக்குது ட்ரெண்டு. ரென்கோவில் பார்த்தீங்கன்னா அப் ட்ரெண்ட் காமிக்குன்னு நினைக்கிறேன், இந்த கொஞ்சம் காமிச்சிருக்கு. ஓகேங்களா? ஸோ நான் கொடுத்த லெவலுக்கு மேலே தான் நீங்கள் பை என்ட்ரி எடுக்கணும். ஏன்னா ரிசல்ட் வருது, சொல்ல முடியாது. இந்த ஸ்டாக்ஸ் வந்து எப்படி வேணுமாலும் இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதுக்கடுத்து நம்ம பார்க்குறது ஃபஸ்ட்டு பொசிஷனில் வந்தது TV18 Broadcast Ltd. ஸோ ரொம்ப நாள் அந்த ஸ்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா டவுன் ட்ரெண்ட்லேயே இருந்திருந்தது. இப்போ தான் ஒரு 2-3 மாதமாக தான் வந்து இது வந்து நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் கொடுத்துருக்கீங்க. பாருங்கள் எத்தனை வாரம், 1 2 4 5 வாரம் இது வந்து அப் ட்ரெண்டில் போயிருக்கு. ஸோ அருமையான ஸ்டாக்ஸு. ஆனால் இப்போதைக்கு நம்ம இந்த நிலைமையில் எப்படி மாற்றினோன்னா ஒரு கப் அண்ட் ஹேண்டில் ஃபார்ம் மாதிரி ஒரு பேட்டர்ன் மாதிரி வந்திருக்கு. ஸோ இங்கே வந்திருக்கு பார்த்தீங்களா, இதுதான் குரூசியான லெவல், 70 தான் குரூசியான லெவல். அந்த 70 தொட்டுட்டு என்ன பண்ணும்னா இங்கே வரையும் வரும், வந்துட்டு அப்புறம் இப்படி போகணும். ஓகேங்களா? இந்த இடம் ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம். நீங்கள் வாங்குறா இருந்தால் 70க்கு மேலே தான் வாங்கணும். இல்லை நீங்கள் ரிஸ்க் எடுக்கிறது ஓகே அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இப்போவே வாங்குங்க. கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கிட்டு ஒரு 70 வரும்போது ரெடி ஆயிருங்க, செல் பண்ணுறதுக்கு ரெடி ஆயிடணும். ஓகேங்களா? ஸோ இங்கே டே வைஸ்லையும் பார்த்தாலும் அப் ட்ரெண்டு தான் காமிக்குது. ஸோ நான் நினைக்கிற மாதிரி 70 தொட்டுட்டு கொஞ்சம் லைட்டாக கரெக்ஷன்ஸ் வரும். ஆனால் அது அதிகம், அந்த கரெக்ஷன்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா 45 ரூபாய்க்கு வந்தாலும் வந்துடும்.
ஓகேங்களா, இந்த ஸ்டாக்ஸில். இதோட நம்ம ரென்கோ சார்ட்டையும் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு, உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிரும். ஓகேங்களா, ஒரு நிமிஷம் நான் வந்து இதை வந்து இதுக்கு மாற்றிக்கிறேன், கர்சருக்கு மாற்றிக்கிறேன், இல்லாட்டி இதை மூவ் பண்ண முடியாது. ஓகே ஃபைன். இப்போ பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆகிட்டு வந்திருக்கா. எங்கே நான் சொன்ன லெவல் என்ன 70, இப்போ 63 ரூபாய்கிட்ட இருக்குது. கண்டிப்பாக இது வந்து 70 தொடுன்னு நான் எதிர்பார்க்குறேன். ஓகேங்களா, இந்த 70 தொட்டுருச்சுன்னா அதுக்கடுத்து நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ண வேண்டியது. ஏன்னா நான் சொன்ன மாதிரி இது வந்து ஒரு கப் அண்ட் ஹேண்டில் ஃபார்மட் வருது. ஸோ அது தொட்டுட்டு மேலே போனாலும் போகும், இல்லை கொஞ்சம் கரெக்ஷன்ஸ் எடுத்துகிட்டு அப்புறம் மேலே போனாலும் போகும். ஸோ நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். ஓகேங்களா, இப்போதைக்கு இந்த ஸ்டாக்ஸில் வாட்ச் மட்டும் பண்ணுங்கள், இதை வாங்காதீங்க. ஏன்னா வீக்லியில் நான் காமிச்ச மாதிரி மறுபடியும் காமிக்கிறேன், இந்த ஃபார்மட் ஃபார்ம் ஆயிருக்கு, ஆக போகுது சொல்லப்போனால். சம்டைம்ஸ் இதை வந்து ஃபால்ஸ் பிரேக் அவுட்டுன்னு கூட சொல்லுவாங்க. ஸோ ஃபால்ஸ் பிரேக் அவுட்டுன்னு சொல்லிட்டு நீங்கள் நெட்டில் பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குங்க. ஸோ இங்கே பாருங்கள், இப்படி போயிட்டு இப்படி இங்கே தொட்டுட்டு இப்படி வந்துட்டு அப்புறம் இப்படி போகணும். ஓகேங்களா, ஸோ அது நடக்குமா என்னன்னு நம்ம பொறுத்துன்னு தான் பார்க்கணும். ஏன்னா இது வந்து ஃபால்ஸ் பிரேக் அவுட் கொடுத்தாலும் கூட கொடுக்கும். ஓகேங்களா ஃபைன். இந்த மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கு இந்த ஸ்டாக்ஸில், TV18 Broadcast Ltd. ஸோ நம்ம பார்த்த ஸ்டாக்ஸில் KBC Global, NHPC இதை விட்டுருங்க. RVNLும் GMR Infrastructure, TV18 Broadcast, இது மூணையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இதில் ஒரு நல்ல என்ட்ரி கிடச்சுன்னா நீங்கள் தாராளமாக என்ட்ரி எடுக்கலாம். ஏன்னா இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் FII கடந்த மாதத்துக்கும் முந்தின மாதம், அதாவது டிசம்பர் மாதத்தில் அவங்களோட டேட்டா வந்து அதாவது ஹோல்டிங்கை வந்து அதிகப்படுத்தியிருக்காங்க. ஸோ அதனால் நம்ம ஒரு ஏறுன்னு நினைக்கலாம். எப்பயுமே FII DA டேட்டா ரொம்ப முக்கியம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு ஸ்டாக்கு ஏற்றுறதும் இறக்குறதும் FII கையில் தான் இருக்குது. ஸோ அவங்க ஒரு ஸ்டாக்ஸில் கணிசமான முறையில், அதாவது ஆவரேஜாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிட்டே வந்தால் கண்டிப்பாக அந்த ஸ்டாக்ஸ் ஏறும்னு ஒரு நம்பிக்கை நம்மளுக்கு உண்டாகும். ஸோ அதுபடி பார்த்திங்கன்னா இந்த டேட்டா நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஸோ இதுக்கு அடுத்த வீடியோவில் வந்து வேறு டேட்டா நான் ஷேர் பண்ணுறேன். அதுக்கப்புறம் நம்ம கமெண்ட்ஸில் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, அதானி பவரை பற்றி சொல்லுங்கள், ஏறுமா ஏறாது. அதில் ஒரு காமெடி என்னென்னா, அதானி பவரில் நல்லா ஏறிக்கிட்டு இருந்த ஸ்டாக்குங்க, ஒரு அப்பர் சர்க்கியூட்டாக போயிட்டு இருந்துச்சு. 168 170லாம் போணுச்சு. ஏதோ ஒரு நியூஸ், ஃபால்ஸ் நியூஸ் வந்தது, லோயர் சர்க்கியூட்டு போய் இங்கே வரையும் போயிடுச்சு. 73 63 70 ரூபாய்க்கிட்ட போயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் ஏறவே இல்லை, கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணிகிட்டு இருக்கு ஏறுறதுக்கு. ஸோ நீங்கள் வாங்குறா இருந்தால் நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த லெவலை வந்து அது வந்து பிரேக் பண்ணணும். இந்த லெவல் ரொம்ப முக்கியம். இப்போதைக்கு நம்ம வந்து இப்போதைக்கு வாங்குறது வேணாம். ஏன்னா இப்போதைக்கு சொல்ல முடியாது ஏறுமா இறங்குமான்னு. இந்த லெவல் ரொம்ப முக்கியம். இந்த ஆங்கிள் இருக்குல்ல, இந்த ஆங்கிள் வந்து ரொம்ப முக்கியம். ஓகேங்களா, ஸோ இதுதான் பிரேக் அவுட் கொடுத்தா தான் வாங்க முடியும். 120 ரூபாய்க்கு மேலே போனால் தான் வாங்க முடியும். அது வரையும் வாங்குறது ரொம்ப கஷ்டம். ஏறுறது ரொம்ப கஷ்டம். நீங்கள் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்கள், ஏறுமா இறங்குமா என்னன்னு நம்மளுக்கு தெரிஞ்சிடும், ஒரு கிளியர் வியூ கொடுத்துரும். ஸோ டே கேண்டிலில் பார்த்தாலும் உங்களுக்கு ஒழுங்காக தெரியல. இங்கே பாருங்கள், ஏறுற மாதிரி ஏறிட்டு சில பேர் எனக்கு தெரிஞ்சு இங்கே வாங்கியிருப்பீங்கன்னு நினச்சிருக்கேன். அதானி பவர்லாம் எப்பயுமே ரிஸ்க்கான ஸ்டாக்குங்க. நீங்கள் வந்து அதை வாங்கி போட்டுட்டு மாட்டிக்கிறாங்க. இங்கே பாருங்கள், இங்கே போனது லோயர் சர்க்கியூட், இந்த இடத்துல தான் அந்த நியூஸ் வந்துச்சு. நான் அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்போதைக்கு. சரியாக எல்லாமே நாலு நெகட்டிவில் போய் எங்கே முடிஞ்சிருக்கு பாருங்கள். மறுபடியும் ஒரு ஏத்தம் கொடுத்த மாதிரி இருந்துச்சு, ஆனால் கொடுக்கவே இல்லை. ஸோ மறுபடியும் இப்போ ஒரு இது கொடுத்துக்கிட்டு இருக்கு. ஸோ நீங்கள் வாங்குறா இருந்தால் இந்த லெவலுக்கு மேலே வாங்கணும். எவ்வளோ 120 ரூபாய்க்கு மேலே போனால் தான் வாங்கணும். அது வரையும் வாங்காதீங்க. என்னோட ஸ்டாப் லாஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த லெவலில் கொடுத்துருக்கேன், 100 ரூபாய்க்கு கொடுத்துருக்கேன். 100 ரூபாய்க்கு கீழே போயிடுச்சுன்னா கண்டிப்பாக இறங்குன்னு அர்த்தம். ஓகேங்களா, இந்த ரிசல்ட்டும் சொல்லிக்கிற மாதிரி இல்லை அதானி பவரோடது. ஸோ இதுதான் இப்போதைக்கு தற்போதைய நிலைமை அதானி பவர். யாராவது ஒருத்தவங்க கமெண்டில் கேட்டிருந்தாங்க, இதை வாங்கலாமா வேணாமா அப்படின்னு. ஓகேங்களா, ஸோ உங்களுக்கு இன்றைக்கி ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். இதை நான் ஏன் எடுத்து போட்டேன்னா, FII அண்ட் DA டேட்டா ரொம்ப முக்கியம். அதனால தான் உங்களுக்கு ஒரு நீங்கள் ஒரு அனலைஸ் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் போட்டிருந்தேன் இந்த வீடியோ. ஸோ அதே மாதிரி இன்னொரு ஸ்டாக்ஸில் பற்றி நம்ம அனலைஸ் பண்ணலாம். இன்னொரு ஸ்டாக்ஸ் எதுலாம் ஸ்விங் ட்ரேடிங்க்கு ஷார்ட் டேர்ம், அதாவது 3 மாதம் 4 மாதத்துக்கு மட்டும் ஹோல்டிங் பண்ணி விற்கிற மாதிரி உள்ள ஸ்டாக்ஸ்லாம் நம்ம அனலைஸ் பண்ணி நம்ம வீடியோவில் 1 by 1 போடுவேன். ஸோ நீங்கள் வந்து அதை பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸையும் சொல்லுங்கள். ஓகேங்களா, ஸோ இன்றைக்கி உங்களுக்கு ஐடியா கிடச்சிருக்கும். உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அன்டில் தென், தேங்க்யூ, பாய் பாய்.